ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே டேஸ்டியான ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதாவது பாதாம் அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்பவே சிம்பிளான மெத்தட் தான் பாதாம் அல்வா செய்கிறது. ஆனால் டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். வாங்க இப்போ பாதாம் அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாதாம் வந்து நான் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதாவது 1 கப் பாதாம் வந்து நான் எடுத்திருக்கேன். நான் எடுத்துருக்கிற பாதாமோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 170 கிராம் இருந்துச்சு ஒரு கப்பில் அளக்கும் பொழுது. நீங்கள் வந்து எல்லா பொருளையுமே கப்பில் வந்து அளந்து எடுத்துக்கோங்க ஒரே கப்பில். நான் பாதாமை எப்படி ஊற வச்சேன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா தண்ணியை கொதிக்க வச்சுட்டு சூடான தண்ணியில் பாதாமை போட்டேன். நீங்கள் நார்மலாக பச்சை தண்ணியில் ஊற வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா குறைஞ்சது ஒரு 2லேருந்து 3 மணி நேரத்துக்கு ஊற வைக்கணும். அதுவே நம்ம சுடு தண்ணியில் ஊற வைக்கும்பொழுதும் 1 மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா கூட போதும், நல்லா ஊறி வந்துடும். எதுக்காக நம்ம ஊற வைக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேலே இருக்கிற தோலை நம்ம எடுக்கணும். அதுக்காக தான் பாருங்கள், இந்த மாதிரி தோல் வந்து ஈஸியாக வரும் எடுக்கிறதுக்கு. அதனால தான் நம்ம தண்ணியில் வந்து பாதாமை ஊற வைக்கிறோம். சும்மா கையில் இப்படி நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னாலே போதும், அழகாக வந்துடும் பாதாம். நல்லா ஊறி வந்துருச்சுன்னா ரொம்ப ஈஸியாக தோல் வந்துடும் எடுக்கிறதுக்கு, இல்லைனா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். நான் ஊற வச்சு எடுத்து வச்ச எல்லா பாதாமையும் மேலே இருக்கிற தோல் எடுத்துகிட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போது இந்த பாதாமை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். கூடவே இது கூட 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். நான் பாதாம் எடுத்த அதே கப்பில் தான் நான் வந்து பால் இப்போ எடுத்திருக்கேன். பாலை வந்து காய வச்சு நான் ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்காமல் நல்லா திக்காக நான் வந்து பால் வந்து காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கணும். ரவை மாதிரி கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாதாமை வந்து பால் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். நான் சொன்ன மாதிரி ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம், கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் ரவை மாதிரி அரைச்சிக்கோங்களேன், கரெக்டாக இருக்கும். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுருக்கேன். 1/2 கப் அளவுக்கு நெய்யும் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இந்த 1/2 கப் நெய்யில் 1/4 கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். மீதி 1/4 கப் நெய் வந்து நம்ம அதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம். கொஞ்சம் அல்வா குக் பண்ணதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம். அல்வாக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நெய் வந்து நிறையா சேர்த்து செய்யும் போது சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். நெய் பிடிக்கலைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெய் நல்லா உருகுனதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்கிற இந்த பாதாம் விழுதை சேர்த்துக்க போகிறேன். ஸ்டவ்வை வந்து குறைச்சி வச்சுட்டு இப்போ நம்ம அரைச்சிருக்கிற இந்த பாதாம் விழுதை சேர்த்துக்கலாம். பாதாம் ஃபுல்லாக சேர்த்ததுக்கப்புறமா நெய்யோடு சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். ஸ்டவ்வை வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் நம்ம மீடியம் ஃப்ளேமில், அப்படி இல்லைனா லோ ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம குக் பண்ணணும். தீ வந்து அப்பப்போ கொஞ்சம் ஏற்றி இறக்கி நம்ம குக் பண்ணிக்கலாம். ஆனால் மீடியம் ஃப்ளேம்லேருந்து லோ ஃப்ளேமுக்கு தான் மாற்றணும். தீ ஃபுல்லாக வைக்கவே கூடாது. ஒரு 2 நிமிஷத்துக்கு நான் வந்து நல்லா வதக்கிக்க போகிறேன் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு. ரெண்டு 3 நிமிஷத்துக்கு நான் வந்து ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன். இப்போ வந்து இது கூட சர்க்கரை வந்து சேர்த்துக்க போகிறேன். எல்லா பொருளையும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரே கப்பில் அளந்து எடுத்துக்கோங்க, அப்போ கரெக்டாக இருக்கும். இப்போ 1 கப் அளவுக்கு சர்க்கரை வந்து நான் சேர்த்துக்கிறேன். சர்க்கரையோடு சேர்த்து பாதாமை நல்லா நம்ம கலந்து கொடுத்துக்கலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இலக்கமாக இருக்குது பாருங்கள். நம்ம குக் பண்ண நல்லா கெட்டியாயிட்டு வரணும். அது வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கலாம். கரண்டி வச்சு கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க அப்பப்போ. அப்போ தான் அடி பிடிக்காமல் நம்மளால் செய்ய முடியும். நல்லா அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அல்வாலாம் வந்து பார்த்திங்கன்னா அடி பிடிச்சிருச்சுன்னா டேஸ்ட்டே நல்லா இருக்காது. அதனால் நல்லா அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. ஸ்டவ்வை வந்து ஒரே ஃப்ளேமில் வைக்காமல் மீடியம் ஃப்ளேம் அப்புறம் லோ ஃப்ளேம் இப்படி மாற்றி மாற்றி வச்சு குக் பண்ணுங்கள். மிதமான தீயில் தான் குக் பண்ணணும், தீ ஃபுல்லாக வச்சுட்டு குக் பண்ணக்கூடாது. நான் கொஞ்ச நேரம் நல்லா குக் பண்ணதில் ஓரளவுக்கு வந்து கெட்டியாயிட்டு வந்திருக்கு. இப்போ இந்த சமயத்தில் வந்து நான் அல்வா கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் குங்குமப்பூ சேர்த்துக்க போகிறேன் கலருக்காக. ஒரு கப்பில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு சுடு தண்ணி எடுத்து அந்த சுடு தண்ணியில் குங்குமப்பூ கொஞ்சம் போட்டு நான் ஊற வச்சுருக்கேன். இப்போ இந்த தண்ணியை சேர்த்துக்கிறேன். குங்குமப்பூ இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால, ரொம்ப கலர்லாம் தெரியாது, கொஞ்சம் லைட்டாக கலர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால நான் வந்து குங்குமப்பூ சேர்த்துக்கிட்டேன்.
குங்குமப்பூ சேர்த்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அது கூடவே ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்க போகிறேன் 2 சிட்டிக்கு அளவுக்கு. திரும்பவும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். கொஞ்சம் நேரம் நல்லா கெட்டியாக வரட்டும் குக் ஆகி. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அல்வா வந்து நல்லா ஓரளவுக்கு கெட்டியாக வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் குக் பண்ணோம்னா போதும், கெட்டியாக வந்துடும். குறைஞ்சது ஒரு 15லேருந்து 20 நிமிஷத்துக்கு நம்ம ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம் இல்லை லோ ஃப்ளேமில் வச்சுட்டே நம்ம குக் பண்ணணும். நான் வந்து மொத்தமாக 1/2 கப் நெய் எடுத்திருந்தேன். ஃபஸ்ட்டே நான் வந்து 1/4 கப் நெய் வந்து சேர்த்துட்டேன். இப்போ மீதி இருக்கிற நெய்யை வந்து இது கூட சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அல்வா வந்து பார்த்தீங்கன்னா இப்போது கரெக்டான பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கடாயில் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை பாருங்கள். அப்படி நல்லா நம்ம கரண்டி வச்சு திருப்பும் போதெல்லாம் நல்லா திரண்டு வருது. கொஞ்சம் கூட ஒட்டாமலே கரெக்டான பதத்துக்கு அல்வா வந்து வந்திருக்கு. இந்த அளவுக்கு கொஞ்சம் கெட்டியாக இருந்தாலே போதும். உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக வேணும்னாலும் நீங்கள் எக்ஸ்ட்ரா இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் குக் பண்ணிங்கன்னா நல்லா கெட்டியாக வந்துடும். ஆனால் இந்த பதத்தில் இருந்தாலே கரெக்டாக தான் இருக்கும். கொஞ்சம் ஸ்பூன் அள்ளி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அல்வா. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அல்வா வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாதாம் அல்வா ரொம்ப டேஸ்டியாக நம்ம ரெடி பண்ணிட்டோம். கலர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெறும் குங்குமப்பூ மட்டும்தான் சேர்த்துருக்கோம். அதனால் கொஞ்சம் லைட் கலராக தான் இருக்கும். நீங்கள் ஃபுட் கலர் கூட சேர்த்துக்கலாம். அல்வா வந்து நல்லா கலர்ஃபுல்லாக வேணும்னு நினச்சிங்கன்னா அது வந்து ஆப்ஷனல் தான். நான் வந்து கிட்டத்தட்ட 170 கிராம் பாதாம் எடுத்தேன். ஒரு கப்பில் அளந்துக்கிட்டு, பாதாமை நான் எந்த கப்பில் அளந்தனோ அதே கப்பில் மற்ற எல்லா பொருளையும் அளந்து நான் சேர்த்துருக்கேன். கரெக்டான அளவு கொண்டு நம்ம சூப்பராக நம்ம பாதாம் அல்வா ரெடி பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையில் இருக்கும். நல்லா டேஸ்டியாகவும் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். நல்லா சுட சுடவும் நீங்கள் பாதாம் அல்வா கொடுத்தீங்கனாலும் சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமாவும் சாப்பிடலாம், நல்லா டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு முறையாவது நீங்கள் பாதாம் அல்வா உங்களுடைய வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கணும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.